Hello all, welcome to Aram'S Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல geography and environment topics in news last week பார்க்க போறோம். So first list of topics: Betla National Park, Morocco, Venezuela, Hanley Dark Sky Reserve, Mahendragiri Hills. So இந்த 5 topics பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல டீடைல்டா பேச போறோம். So first one, Betla National Park. இது ஏன் நியூஸில் இருந்ததுன்னு சொன்னால் த ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் எனேபிள் ஆகிருக்கிற நேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து பெட்லா நேஷ்னல் பார்க்கில் இஸ் செட் டு கம் அப்னு சொல்லி நியூஸ் இருந்தது. ஸோ அதனால் நம்ம இந்த பெட்லா நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது, அதோட கீ ஃபீச்சர்ஸ், தட் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு சொல்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, ஜார்க்கண்டில் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் ஜார்க்கண்டில் இருக்கிற ஒன்லி நேஷ்னல் பார்க், ஒரே ஒரு நேஷ்னல் பார்க் தான் ஜார்க்கண்டில் இருக்குது, தட் இஸ் பெட்லா நேஷ்னல் பார்க். அண்ட் பலாமோ டைகர் ரிசர்வ்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த பலாமோ டைகர் ரிசர்வில் ஒரு பாட்டு தான் இந்த பெட்லா நேஷ்னல் பார்க். ஓகேவா? அண்ட் இந்த பெட்லாவோட அக்ரானிம் பார்க்கும்போது பைசன், எலிஃபென்ட், டைகர், லெப்பார்ட், ஆக்சிஸ் which means சீத்தல். ஓகே, ஸோ தட் இஸ் தி அக்ரோனிம். ஓகேங்களா? Next, and நம்மளுக்கு தெரியும், that is when we see tiger reserves, national parks, how we'll see first எங்கே இருக்குது, அதில் எந்த மாதிரியான ஃப்ளோரா ஃபோனா இருக்கும், அண்ட் அது ஏதாவது கீ ஃபீச்சர், கீ திங் இருக்கா டு பி ரிமெம்பர்ட், அண்ட் ரிவர்ஸ் ஃப்ளோயிங் த்ரூ, இப்படி தானே படிப்போம். ஸோ இங்கே ரிவர் பார்த்தீங்கன்னா நார்த் கோல் ரிவர். ஓகேங்களா? அண்ட் பெட்லா நேஷ்னல் பார்க்லேயே மஹோதாண்ட் வால்ஃப் சாங்சுரி, ஓகே, இந்த வால்ஃப் சாங்சுரி கூட இதில் ஒரு பார்ட்டாக இருக்குது. அண்ட் இங்கே தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள் நேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து செட்டப் வந்து இட் இஸ் கோயிங் டு கம் அப். அண்ட் அங்கே ட்ரைபல்ஸ் பார்த்திங்கன்னா முண்டா அண்ட் ஒரான் ட்ரைபல்ஸ் இருக்காங்க. அண்ட் ஃபாரஸ்ட் டைப் பார்க்கும்போது எவர் கிரீன், மாய்ஸ்ட், ட்ரை டெசிஜஸ், ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், டெம்பரேட், ஆல்பைன், அது எல்லாமே இருக்குது. சால், பேம்போ, மஹுவா, சீமல், மெடிசினல் பிளான்ட்ஸ் எல்லாமே கூட இருக்குது. டைகர், லெப்பர்ட், எலிஃபண்ட், ஆல் திஸ் லார்ஜ் மேமல்ஸ் ஆல்சோ தேர். அண்ட் ஹார்ன்பில் மாதிரி இந்தியன் பிட்டா அந்த மாதிரியான பேர்ட்ஸ் ஆர் ஆல்சோ தேர். நெக்ஸ்ட் இஸ் மொராக்கோ. இந்தியா மொராக்கோ சைன் டிஃபென்ஸ் கோஆப்பரேஷன் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அன்னு சொல்லி நியூஸ் இருந்தது. ஸோ வி ஷுட் பி நோயிங் அபவுட் திஸ் மொராக்கோ எங்கே இருக்குது என்னன்னு சொல்லி. ஸோ இது வந்து நார்த் ஆஃப்ரிக்காவில் இருக்கிறது அண்ட் நார்தர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும், அந்த பிளேஸில் பார்டர்ஸ் ஈஸ்டில் அல்ஜேரியா, சவுத்தில் வெஸ்டர்ன் சஹாரா இருக்குது. கோஸ்ட் லைன்ஸ்ன்னு சொல்லும்போது போத் அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் மெடிட்டேரியன் சி, தட் இஸ் நார்த்லேயும் உங்களுக்கு கோஸ்டல் தட் இஸ் மேரிடைம் பவுண்டரி மாதிரி இருக்குது ஆன் நார்த் அண்ட் ஆல்சோ ஆன் தி வெஸ்ட். ஸோ மெடிட்டேரியன் சி on the north, Atlantic Ocean on the west. Okay, and when you see this, you should also be knowing about highest points there. Jebel Tawkal, this is the highest in Atlas mountain, and other this things and சொல்லும்போது இந்த அட்லாஸ் மவுண்டைன் and சொல்லும்போது மைல்டு கோஸ்டல் ஜோன் வந்து சஹாரா டெசர்ட்லேருந்து செப்பரேட் பண்ணுறது. அண்ட் த்ரா ரிவர் இஸ் தி லாங்கெஸ்ட் ரிவர். And another important river is Maulavia river. Obviously Mediterranean region கிட்ட கோஸ்ட் கிட்ட இருக்கனால அங்கே climate Mediterranean climate இருக்கும். And interior and southernல arid climate, desert climate இருக்கிற மாதிரி தான் you'll be having. Okay, economy, they are dependent on agriculture, tourism, etc. And this Morocco is the largest producer of phosphates in the world. Okay, next Venezuela. இதோட திங்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏன் இது நியூஸில் இருந்ததுன்னா, நார்த் வெஸ்ட் வெனசுவேலாவில் 6.2 மேக்னிடியூட் எர்த் குவேக் வந்திருக்கு, இட் ஹஸ் ஹிட்னு சொல்லி நியூஸில் இருந்தது. ஸோ வி ஷுட் பி நோயிங் அபவுட் இட்ஸ் ப்ரெசன்ஸ், லொக்கேஷன், பவுண்டரிஸ், எவ்ரி திங். இது எங்கே இருக்குது, சவுத் அமெரிக்காவில் இருக்கிற நார்த்தன் கோஸ்டில் இருக்குது, சவுத் அமெரிக்காவோட நார்த்தன் கோஸ்டில். ஓகே, ஸோ லேண்ட் பவுண்டரிஸ்ன்னு சொல்கிறது குயானா, பிரேசில், கொலம்பியா. குயானா, பிரேசில், கொலம்பியா. ஸோ மேரிடைம் பவுண்டரிஸ் பாருங்கள், கெரிபியன் சி இருக்குது, அட்லாண்டிக் ஓஷன் இருக்குது. கரெக்ட்?
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து பிக்கோ பாலிவர். அங்கே இருக்கிற மேஜர் ரிவர்ஸ் ரியோ நீக்ரோ, அரவுக்கா, ஒரினோக்கோ எக்ஸெட்ரா. அண்ட் லேக்ஸ் பார்த்தீங்கன்னா லேக் மரக்கைபோ. திஸ் ப்ரனவுன்சியேஷன் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏதாவது அக்ரோனிம்ஸ் வச்சு. லேக் குரி, ஓகேவா? ஸோ அதர் ரிலீஃப் ரீஜன்ஸ் ஆண்டஸ் மவுண்டன்ஸ், சவுத் அமெரிக்கா, லானோஸ், குயனா ஹைலாண்ட்ஸ், வேர்ல்ட் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் ஏஞ்சல் ஃபால்ஸ், ஓகேங்களா? அண்ட் இங்கே தான் உங்களுக்கு ப்ரூவன் ஆயில் ரிசர்வ்ஸ், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஹேன்லே டார்க் ஸ்கை ரிசர்வ். இது எதனால நியூஸில் இருந்ததா? இங்கே வந்து ஸ்டார் பார்ட்டியில் ஆஸ்ட்ரானமி எந்தூசியாஸ் எல்லாம், யாரெல்லாம் ஆஸ்ட்ரானமி ரிலேட்டட் ஏரியாஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்கள எல்லாமே ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹேன்லி டார்க் ஸ்கை ரிசர்வ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம். ஸோ ஹேன்லி டார்க் ஸ்கை ரிசர்வ்னு சொல்லும்போது பேர்லேயே இருக்குது, இட் இஸ் அட் ஹேன்லி லடாக், ஓகேங்களா? அண்ட் இட் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை ரிசர்வ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை பார்க்காக வந்து நம்ம இது டிக்ளேர் பண்ணியிருக்கோம், பெஞ்ச் டைகர் ரிசர்வ்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். டார்க் ஸ்கை ரிசர்வ்னா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் டார்க் ஸ்கை அசோசியேஷன் இது டிஃபைன் பண்ணியிருக்காங்க. டார்க் ஸ்கை ரிசர்வ்னா என்னன்னு சொல்லி, என்ன லார்ஜ் லேண்ட் இருக்குமா, எக்ஸப்ஷனலி லைக் ரொம்ப ஸ்டேரியா நைட்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த நைட் என்வாயர்மெண்ட் வந்து ஸ்டேரியா அஸ் வெல் அஸ் ப்ரொடெக்டட், அந்த மாதிரி இருக்கிற ஒரு லார்ஜ் லேண்ட். ஓகே, 700 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கோட ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ தேட் வி ஆர் காலிங் அஸ் டார்க் ஸ்கை ரிசர்வ். ஸோ இதில் லைட் பொல்யூஷன் இருக்கக்கூடாது, அந்த கோர் ஜோன் இருக்கணும். அண்ட் ஆல்சோ பெரிஃபரல்லி பஃபர் ஜோன் ஷுட் பி தேர். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு லைட் பொல்யூஷன் இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் நம்ம ஆர்டிஃபிஷியல் லைட் இல்லாமல் லைட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணணும், கரெக்டாக? ஸோ இட் ஆல்சோ ரிக்வயர்ஸ் லைட் மேனேஜ்மெண்ட் பிளான். ஸோ இது எங்கே இருக்குது? ஹென்லி, தட் இஸ் அன் சங்தங் வைல்ட் லைஃப் சாங்சுரி, லடாக், ஓகேவா? ஸோ இப்போ எம்ஓயு யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் பெங்களூர், இவங்க எல்லாரும் இந்த பார்ட். அண்ட் இது இந்தியாலேயே இல்லை, சவுத் ஏஷியாலேயே ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை ரிசர்வ், ஓகேங்களா? அண்ட் அங்கே தான் இந்தியன் ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி கூட இருக்குது. தட் இஸ் வேர்ல்ட்ஸ் செகண்ட் ஹையஸ்ட் ஆப்டிக்கல் டெலிஸ்கோப், இந்தியன் ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் மகேந்திரகிரி ஹில்ஸ். மகேந்திரகிரி ஹில்ஸ் எதுக்கு நியூஸில் இருந்தது? என்வாயர்மெண்டலிஸ்ட் எல்லாரும் அன்செக்டு டூரிசம், நம்ம வந்து டூரிசம் செக் பண்ணாமல் அப்படியே பெர்மிட் பண்ணிட்டு விட்டுட்டே இருந்தால் எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் மகேந்திரகிரி ஹில்ஸில் வந்து இது ரொம்ப இஷ்யூ க்ரியேட் பண்ண போது இட்ஸ் கோயிங் டு எஃபெக்ட்னு சொல்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ அது எங்கே இருக்குது? ஒடிஷா ஈஸ்டர்ன் காட்ஸில் கஜபதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அண்ட் பிட்வீன் மகாநதி அண்ட் கோதாவரி ரிவர்ஸ் வந்து அந்த செயின் ஆஃப் ஹில்ஸ் இருக்குது, ஓகே? அண்ட் இங்கே வந்து கோந்து ட்ரைப்ஸ் இருக்காங்க, சௌரா ட்ரைப்ஸ் இருக்காங்க. தீஸ் ட்ரைப்ஸ் ஆர் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ். அண்ட் இது வந்து we also declared that as biodiversity heritage site. ஸோ யார் வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்னு டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு சொல்லி ப்ளீஸ் ஃபைண்ட் அவுட் அண்ட் கமெண்ட் இன் தி கமெண்ட் செக்ஷன் பிலோ. அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வாக கூட நம்ம ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே ட்ராபிக்கல் ட்ரை அண்ட் மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கும். ஸோ என்வாயன்மெண்ட்டில் படிச்சிருப்பீங்க, டெசிடியஸ்னால் என்ன, கானிஃபரஸ்னால் என்ன, ட்ரை, மாய்ஸ்ட், டெம்பரேட் ஃபாரஸ்ட், இது எல்லாமே கரெக்ட். அண்ட் இது வந்து சதர்ன் இந்தியா அண்ட் ஹிமாலயாஸ்க்கு ஒரு டிரான்சிஷனல் ஜோன் மாதிரி, சதர்ன் இந்தியா அண்ட் ஹிமாலயாஸ் நடுவில் இந்த மகேந்திரகிரி ஹில்ஸ் அண்ட் எக்கலாஜிக்கல் எஸ்சுரி ஆஃப் ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் ஹில்ஸ்னால் பர்வத்தான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ராமாயண மகாபாரதா எல்லாம் கூட that is also having that historical significance. Okay, there we'll say that as Mahendra Parvata. So UNESCO Man and Biosphere program la kada this is like protected land and water area. So core zone இருக்கும், அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட். அதுக்கப்புறம் பஃபர் ஜோன் வில் பி தேர். ஸோ அங்கே வந்து லிமிட்டட் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிரான்சிஷன் ஜோன், அங்கே வந்து சஸ்டைனபிளி எக்கோ டூரிசம்காக அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நவ் லெட்ஸ் கோ ஃபார் எ குவிக் ரிவிஷன். பாருங்கள், பெட்லா நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது? ஜார்க்கண்டில் இருக்குது. ஜார்க்கண்டில் இருக்கிற ஒரே நேஷ்னல் பார்க். பலாமோ டைகர் ரிசர்வில் ஒரு பார்ட்டாக தான் இது இருக்குது. அண்ட் அந்த அக்ரோனிம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு மொரோக்கோ, இது எங்கே இருக்குது? நார்த் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அல்ஜேரியா அண்ட் வெஸ்டர்ன் சஹாரா பார்டர்ஸாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஹேவிங் தட்
அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் நார்த்தில் மெடிட்டரேனியன் சி, வெஸ்ட்டில் அட்லாண்டிக் ஓஷன் இருக்குது. வெனிசுலா இட் இஸ் இன் சவுத் அமெரிக்கா. ஸோ லேண்ட் பார்டர்ஸ் பார்த்தா குயானா, பிரேசில் அண்ட் கொலம்பியா. மேரிடைம் பார்டர்ஸ் பார்த்தா கரேபியன் சி, அட்லாண்டிக் ஓஷன். ஹென்லி டார்க் ஸ்கை ரிசர்வ் இது எங்கே இருக்குது? லடாக். சாங்தங் வைல்ட் லைஃப் சாங்சுரி லடாக். அண்ட் இது சவுத் ஏஷியா அண்ட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை ரிசர்வ். அண்ட் இங்கே இந்தியன் ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி கூட இருக்குது. அண்ட் வேர்ல்ட்லேயே அது செகண்ட் ஹையஸ்ட் ஆப்டிக்கல் டெலிஸ்கோப். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் யூ ஷுட் பி நோயிங். மகேந்திரகிரி ஹில்ஸ் எங்கே இருக்குது? ஒடிஷாவில் இருக்குது, கஜபதி டிஸ்ட்ரிக்டில், ஈஸ்டர்ன் காட்ஸில். ராமாயண மகாபாரதம் எல்லாம் இது மகேந்திர பர்வதான்னு சொல்லி ரொம்ப இதுவாக சொல்லியிருக்காங்க. மகாநதி அண்ட் கோதாவரி ரிசர்வ் நடுவில் இருக்குது. சவுத் இந்தியாவுக்கு ஹிமாலயாஸ்க்கு அது ஒரு டிரான்சிஷன் ஜோன் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம லாஸ்ட்ல இந்த குவிக் ரிவிஷன் பார்த்தோம் இல்லையா? இந்த லெவல் தட் இஸ் இது நியூஸில் இருந்தது, அது எங்கே இருக்குது, அதோட கீ ஃபீச்சர் என்ன, அது பட்ட சம் பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ டீப்பாக வேணாலும் போகலாம். தட் இஸ் அதர் திங். அட்லீஸ்ட் பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு கொஷின் வந்து யூ ஷுட் நாட் மிஸ் ஆன். ஓகேவா? ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் ப்ரிடிக்ஷனில் இதோட டீப்பாக போய் நடத்துவாங்க. அதுக்கு முன்னாடி பேசிக்கலி இதுதான் இது நியூஸில் இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறது யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டோட ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ எஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். ப்ளீஸ் மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் திஸ் இனிஷியேட்டிவ். தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.